ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவிசின் மீனோ. இன்றைக்கி சண்டே, ஸோ ஒரு நான்வெஜ் ரெசிபி உங்களுக்காக போகலான்னு நினச்சேன். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ஃபிஷ் குழம்பு ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஃபிஷ் கிரேவி. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கிரேவி. முரல் மீன் ஒரு மீன் வச்சு பண்ணோம், ரொம்ப குயிக்காக பண்ணுறது. பட் இது வந்து இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து சங்கரா மீனில் பண்ணுறேன். இது வந்து நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மீனில் எப்படி நம்ம குழம்பு வைக்க போகிறது வித் மாங்காய், க்ரீன் மேங்கோ வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஒன்றே அப்டேட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீனில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இது 1 கிலோ நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இது சீசனிங் பண்ணுறது, அதாவது கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, வெந்தயம் 1/4 ஸ்பூன். இந்த கருப்பாக தெரியுது வந்து கருவடகம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் எல்லாம் வெயில் டைமில் எல்லா விதமான தாளிப்பு பொருட்கள், அதாவது வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், கடுகு, இது மாதிரி எல்லா விதமான பொருளையும் ஒன்றா வந்து பொடி பொடியாக கருவேப்பிலையிலேருந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுருவாங்க. அப்புறம் அதை நல்லா உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வச்சு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அது வந்து 1 இயர் 2 இயர்ஸ் கூட இருக்கும். பாட்டிலில் வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பாருக்கு தாளிக்கலாம், மீன் குழம்புக்கு தாளிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப மணமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புளி சாதம், இதுக்கெல்லாம் வந்து லெமன் சாதத்துக்கெலாம் சைடில் வந்து கருவடக துவையல்னே செய்வாங்க. தேங்காய் புளியெலாம் வச்சு இந்த கருப்பாக இருக்கிற இந்த சீசனிங் இதை வச்சு அரைச்சி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். இது இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இதை வச்சு தாளிச்சிக்கலாம். 2 காஞ்ச மிளகா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 50 to 60 கிராம்ஸ் மிளகாத்தூள். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து ரொம்ப புளிப்பில்லாத மாங்காய் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப புளிப்பு மாங்காய் இருந்தாலும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ ஒன்று கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை ஒட்டு மாங்காய், அந்த மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா நீங்கள் போடுங்க. இந்த மாங்காய் போட்டு பண்ணும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு தேவையான மசாலா. இதில் வந்து தேங்காய் 1 மூடி தேங்காய், இதில் வந்து மிளகு ஒரு 4 மிளகு, கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கு. அது வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு தேங்காயோட அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய மசாலா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம குழம்ப கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிச்சிட்டு இதை குழம்பு கொதிக்க வைக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மசாலா இருக்கு இல்லையா, அதில் வந்து மல்லித்தூள் 100 கிராம்ஸ் அது போடுறாங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது 1 கிலோவுக்கு இந்த அளவுக்காவது காரம் போடணும். இதுக்கும் கீழே கம்மியாக போடும். மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் ஸ்பைசியாக, கொஞ்சம் காரமாக, புளிப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயும் நல்லா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போடுறாங்க. உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கசூரி மேத்தியில், அதாவது வெந்தயக்கீரை அந்த ட்ரையாக இருக்கும் இல்லையா, அது சேர்த்திங்கனாலும் ரொம்ப வாசமாக இருக்கும். அது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்ற போகிறோம். இது நல்லா கரைச்சிட்டு இப்போவே நீங்கள் வந்து உப்பு டேஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கோம், தேங்காய் மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு உப்பு புளிப்பு எல்லாமே ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குழம்புல வந்து மீனெல்லாம் கொதிச்சு இது பண்ணும்போது அது நல்லா சோக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். புளித்தண்ணி கரைத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் கம்மி அளவு ஒரு 1/2 கிலோ மீன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு புளிப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கொதிக்கும் போது நம்ம ஒருவேளை ஏதாவது கம்மியாக இருந்தால் அப்போ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ மீனை இப்போ இது நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிட்டு குழம்பு ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே மீனை போட்டுட்டு கொதிக்க வைக்கணும்.
மாங்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது அப்படின்னா நம்ம தனியாக கொதிக்க வச்சுக்கலாம், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதிலே போட தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கூட குறைச்சா முன்ன பின்ன ஆகும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மாங்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் ஒரு கொதி வருது இல்லையா, அப்போ தான் மீன் போடணும். அது இல்லைன்னா உடஞ்சிரும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். அதே போல் மாங்காயும் அதே போல் நீங்கள் போட்டுட்டு உடனே, இந்த மாங்காய் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். ஸோ லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். ஓகே, இப்போ வாங்க தாளிப்போம். கடாயில் நம்ம இப்போ முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், அப்புறம் அப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றணும். இப்போதைக்கு ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் ஊற்றணும். இப்போ தாளிக்க பொரிஞ்சிட்டு இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே நம்ம போடுறோம். நல்லா போட்டு கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம குழம்பு ஊற்றணும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ குழம்பு ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்சு அந்த குழம்பு கரைசலை ஊற்ற போகிறோம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மீன், மாங்காய் எல்லாம் போட போகிறோம். ரொம்ப ஹார்டான மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு இதில் உப்பு போட்டு நீங்கள் மாங்காயை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துட்டு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இது சாஃப்டாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். ஸோ மீன் நல்லா குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ மாங்காயை போட்டுடலாம். அது போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு மீனை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மீன் குழம்பு எப்பவுமே வச்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் ஆக தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மீன் போடும்போது காட்டுறேன். இப்போ அது கொஞ்சம் அது வரைக்கும் மாங்காய் வேகட்டும். இப்போது குழம்பு கொதிச்சுட்டு இப்போ எல்லா மீனையும் போட்டுடலாம். மீன் போட்டுட்டு ஓவராக கொதிக்க விட்டோம்னா மீன் உடஞ்சிரும். ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லா மீனையும் போட்டுட்டு கொதிச்சோன்னே சர்விங் பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது சுட சுட சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.